கடுகதி ரயிலுடன் மோதிய முச்சக்கர வண்டி. அஹங்கம ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ரயில் கடவையில் இன்று காலை ரஜரட்ட ரெஜினி கடுகதி ரயில் முச்சக்கர வண்டியுடன் மோதி கோர விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு நபர் படுகாயமடைந்து காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் அஹங்கம பிரதேசத்தில் வசிக்கும் 62 வயதுடைய பெண் ஆவர். பெலியத்தவிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜின கடுகதி ரயிலுடன் இந்த முச்சக்கர வண்டி மோதியுள்ளது. போதைப் பொருளுடன் சிக்கிய வேட்பாளர். உள்ளூராட்சி தேர்தலில் பாணந்துறை நகரசபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் 13 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் 102 கிராம் ஐஸ், 6 கிராமுக்கு மேற்பட்ட போதைப்பொருள் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை மாலமுள்ள பின்வல ரணவிரு ஹேமந்த பெரேரா மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த 28ஆம் தேதி இரவு நடைபெற்ற வைபவத்தின் போது வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரரின் மைத்துனரை குறிவைத்து ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். அனுர உரையாற்றவிருந்த மேடையை படம் பிடித்த தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. கொழும்பில் காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞர் நேற்று கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ளவிருந்த மே தின கூட்டத்திற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டது. சந்தேக நபரான இளைஞரின் நடத்தையை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர். போர் பதற்றம். உளவு பிரிவு தலைவரை பாதுகாப்பு ஆலோசகராக நியமித்தது பாகிஸ்தான். பாகிஸ்தானின் 10வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முகமது ஆசிம் மாலிக், அதே நேரம் ISI தலைவராக பணியாற்றி வரும் ஒருவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ஒரே நேரத்தில் 2 முக்கிய பொறுப்புகளை வகிப்பது இதுவே முதல் முறையாகும். இந்தியா பாகிஸ்தானிடையே போர் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை வகுப்பதற்கு உளவு பிரிவு அமைப்பு தலைவரின் வழிகாட்டுதல் உதவும் என்ற அடிப்படையில் இந்த நியமனத்தை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் தேர்தல். தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலை அறிவித்த விவகாரம் தொடர்பில் அதிபர் யோன் சுக் இயோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் அந்த நாட்டின் பிரதமர் ஹான் டாக்-சூ தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் புதிய அதிபர் தேர்வு செய்வதற்கான நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பழமை வாய்ந்த கட்சியான தென்கொரியா மக்கள் சக்தி கட்சி சார்பில் ஹான் டாக்-சூ போட்டியிடுகிறார். காஷ்மீரின் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த 28ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய கொடுஞ்செயலில் ஈடுபட்டது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் தொய்பாவின் கிளை அமைப்பான DRF என்பது தெரியவந்துள்ளது. முல்லைத்தீவு செம்மலை பகுதியில் 5 பேர் கைது. முல்லைத்தீவு செம்மலை பகுதியில் புதையல் தோண்டிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு சிறப்பு படை முகாமின் NCP NCS விஜயரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவால் இவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று கொக்கிலாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் இராணுவ பொறியியலாளர் படையின் ஓய்வு பெற்ற கேப்டனும் கடைசியாக கொக்காவில் முகாமில் கடமையாற்றியவரும் ஆவார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா பதிலடி கொடுக்கும். அமெரிக்காவில் எதிரொலித்த குரல். ஜம்மு காஷ்மீரில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறந்த பிராந்திய மோதலை தவிர்க்கும் வகையில் இந்தியா பதிலடி கொடுக்கும் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க பிரதி ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்தார். அத்துடன் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பாகிஸ்தான் வான்வெளியை மூடியதால் பாரிய இழப்பில் இந்திய விமான நிறுவனங்கள். பாகிஸ்தான் வான்வெளியை 1 வருடத்திற்கு மூடப்பட்டதால் ஏர் இந்தியா 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பை சந்திக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் வான்வெளியை இந்திய விமானங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.